vlog watch. இப்போ நம்ம அமெரிக்காவில் எங்களோட கம்ப்ளீட் நவராத்திரி விலாகை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த வாட்டி நாங்கள் நவராத்திரி ப்ரிப்ரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3 வீக்ஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கு படி அடிக்கிற வேலை, அதுதான் வந்து ஒரு பேஸ் மாதிரி இல்லையா கொலுக்கு. ஸோ அதை வந்து இவர் வந்து ஒரு 3 வீக்ஸ் முன்னாடியே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 இயர்ஸ் அகோவே வந்து மெனாட்ஸ்னு ஒரு பெரிய ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஷாப் இருக்குது. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அத்தனை ஐட்டம்ஸையும் விற்கிற ஷாப்பு தான். அங்கே போய் நாங்கள் வந்து இந்த மாதிரி உடன் பலகையெல்லாம் வந்து அளவெடுத்து கட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின்னு வந்து ஒரு படியாக செட் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ரிங்கர்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கு நடுவில் நம்ம அளவு எடுத்து கட் பண்ணின்னு வந்த அந்த பலகையை வச்சு ஸ்க்ரூ பண்ணி தான் நாங்கள் வந்து படியை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேலை வந்து கம்ப்ளீட்டாக இவர் தான் பண்ணுவார். நாங்கள் வந்து அந்த பலகையை பிடிச்சி அதை நெயில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த படி அடிக்கிற வேலையோடு சேர்த்து இந்த சீரியல் லைட் செட் பண்ணுறதெல்லாமும் இவர் தான் பண்ணுவார். ஃபுல் லைட்டிங்ஸ் எல்லாமே இவர் செட் பண்ணி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய வேலையே ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 செட் ஆஃப் 9 படி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ படி செட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு சைடில் கரியோக்கே மிஷினில் பாட்டை ஓட விட்டுட்டு அப்படியே ஜாலியாக எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இவர் பார்த்திங்கன்னா படி அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்கு துணி செட் பண்ணுற வேலையும் பண்ணிட்டு இருந்தார். இதுவும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி மெனாட்ஸ்ன்ற கடையில் தான் வந்து மெஷர் பண்ணி வாங்கின்னு வந்தோம். அதையும் வந்து இவர் கொஞ்சம் புஷ்பின்ஸ் எல்லாம் போட்டு அதை அழகாக செட் பண்ணி போட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து லைட்டிங் வேலை. ஸோ ஃபுல்லாக சீரியல் லைட்ஸ் செட் பண்ணிட்டுருக்காரு. இந்த சீரியல் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிறிஸ்மஸ் சீசனில் வந்து நிறைய சேல் போடுவாங்க. ஸோ அதில் நாங்கள் வந்து நிறைய செட் ஆஃப் சீரியல் லைட்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்போம். அந்த மல்டி கலர், அப்புறம் சிங்கிள் கலர்லாம் எல்லா கலர்லேயும் ஒரு லைட் வச்சுருப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்பெட் 2 விரித்து வச்சாச்சு. ஸோ அதில் நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்க பொம்மையெல்லாம் இப்போ அன்பேக் பண்ண போகிறோம். இந்த ஊரில் இந்த கராஜில் வைக்கிறதுக்குங்கிறதுக்காக சில ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வந்து விற்பாங்க. ஸோ அதில் நாங்கள் ஒரு 4-5 வாங்கி வச்சுருக்கோம் பொம்மைக்காக மட்டுமே. என்னடா அது இதுக்கு போய் 5 பாக்ஸ் வாங்கி வைப்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த கோலு விலாக் முடியும் போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பொம்மை நாங்கள் வச்சுருக்கோம், எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறோன்னு. ஸோ இதெல்லாம் தாங்க யூஸ்வலாக ட்ரெடிஷ்னலாக வைக்கிற பொம்மைகள்லாம். ஸோ இதெல்லாம் எடுத்து அன்பேக் பண்ணி இந்த கார்பெட்டில் அடுக்கி வச்சிட்டோம். ஒரு பக்கம் இந்த வேலை நடந்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த க்ரியேட்டிவிட்டி தீம் ஒர்க்கு, அப்புறம் நவராத்திரிக்கு ஒரு இயர் ஒரு தீமில் நாங்கள் வந்து செட் பண்ணுவோம். ஸோ அந்த க்ரியேட்டிவ் ஒர்க்கெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். என் பொண்ணுங்களும் ஹெல்ப் பண்ணாங்க, 2த்துக்குமே ஹெல்ப் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக நாங்கள் கீழே இந்த ஹார்ட்வேர் பண்ணுறது, இந்த படி அடிக்கிறது, அதுக்கப்புறம் பொம்மையெல்லாம் அன்பேக் பண்ணுறது, இந்த கர்டன்ஸ் அடிக்கிறது, இதெல்லாம் எதுவுமே நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஏன்னா எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. நான் ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வந்துட்டு எனக்கு இந்த க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணுறதுக்கே சரியாக இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நாங்கள் வந்து புதுசாக ஒரு தீம் வைப்போம். ஸோ அதுக்கான க்ரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து மாடியில் பார்த்துட்டு இருந்தேன், இவங்களாம் வந்து பேஸ்மெண்ட்டில் இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. பேஸ்மெண்ட் வந்து எங்களோடது அன்ஃபினிஷ்டு தான். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து வருஷம் கொலு வைப்போம். ஆக்சுவலாக வந்து சண்டே மத்தியானம் 12:30க்கு மேலே தான் வந்து கலசம் வைக்கிற டைமுன்னு சொல்லியிருந்தா. ஸோ வந்து 12:30க்கு மேலே கலசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு கலசத்துக்கு வேண்டியதெல்லாம் நான் ரெடி பண்ணேன். ஸோ கரெக்டான கலசம் வைக்கிற டைமில் கலசத்தையும் கொண்டு போய் முதல் படியில் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் செக்ஷன் பை செக்ஷனாக வந்து கொலுவை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பொம்மையெல்லாம் கீழே எடுத்து அன்பேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அங்கேருந்து 1-2 கொண்டு வந்து எங்கிட்ட 3 பேரும் கொடுப்பாங்க. நான் அதை வந்து ஒன்று அப்படியே வரிசையாக அடிக்கினே வருவேன். ஒரு வருஷம் இதை பண்ணும் போது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக தான் நாங்கள் பண்ணுவோம். அமாவாசை அன்னைக்கு நாங்கள் கொலு வச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து டே 1 வந்து நெக்ஸ்ட் டே மண்டே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வந்து வீக்கெண்ட் வந்து 1 தான் வருது இந்த வாட்டி நவராத்திரிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்த வீக்கெண்ட் சாட்டர்டே தான் நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம். இப்போ எல்லாரும் வாங்க, எங்களோட கம்ப்ளீட் கொலுவை நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். இது தாங்க எங்களோட கம்ப்ளீட் கோலு. நாங்கள் வந்து இந்த சனிக்கிழமை 2 மணிக்கு எல்லாரையும் கூப்பிட்ருந்தோம். ஸோ 2 மணிக்குள்ளே நான் பசங்களை எல்லாமும் ரெடி பண்ணி ட்ரெடிஷ்னல் அட்டையர் போட்டு நாங்கள் எல்லாருமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸில் சூப்பராக ரெடி ஆகிட்டோம். வாங்க இப்போ க்ரியேட்டிவ் செக்ஷனை பார்க்கலாம். இது வந்து நம்மளோட அயோத்தியா ராமர் கோவில் தான். இதை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணது வந்து எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வந்து லாஸ்ட் இயர் இங்கே யூஎஸ் வந்திருந்த போது இந்த ப்ராஜெக்டை எடுத்து சூப்பராக பண்ணியிருந்தா. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக பார்க்கும்போது நம்ம ராமரோட தரிசனம் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நம்ம நியூயார்க்கில் இருக்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தான் இது. இதை வந்து லாஸ்ட் இயர் ப்ராஜெக்டாக நான் ரெடி பண்ணியிருந்தேன். நாங்கள் எவ்ரி இயர் ஏதாவது ஒன்று புதுசாக யோசித்து பண்ணினே தான் இருப்போம். ஏன்னா க்ரியேட்டிவாக பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ கிடையாது, ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட்லேருந்து நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அம்மா அப்பா அக்காவோட சேர்ந்து சைல்ட்ஹுட்லேருந்து பண்ணிட்டு இருக்கிற பழக்கம் தான் எனக்கு இன்னும் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 2 பொண்ணும் சேர்ந்து தான் இந்த டெக்ஸ்டைல் ஷாப்பை செட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சிகாகோ சிட்டியோட டவுன் டவுன் தான் இது. இது பார்த்திங்கன்னா இதுவும் எங்கள் அப்பா வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். என் விளாக்ஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க லாஸ்ட் இயர் நவராத்திரி விளாகில் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செட்டை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுத்தது வந்து எங்கள் அப்பா தான். பட் இந்த இயர் வந்து எங்கள் அப்பா சென்னையில் இருக்கார், அதனால் எங்கள் பசங்க தான் சேர்ந்து இதை அப்படியே திருப்பி ரெப்ளிகேட் பண்ணி செட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து துபாயோட புர்ஜ் கலீஃபா தான். இது வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து இந்த பேப்பர், கார்ட்போர்ட், அப்புறம் இந்த மாதிரி கிளிட்டர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு சீக்வன்சஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து நான் 2 இயர்ஸ் அகோ ரெடி பண்ண ப்ராஜெக்ட் தான். ஸோ அதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணிட்டோம் இந்த வாட்டி. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மலை கோவில் தான். ஆப்வியஸ்லி இதுவும் முருகர் கோவில் தான். நம்ம வீட்டு முருகர் கோவில்னு நாங்கள் பேர் வச்சோம். அடுத்தது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் ஸ்பெஷலான திருச்செந்தூர் கோவிலை தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் ரெடி பண்ணேன்னு நான் சொல்ல மாட்டேன், முழுக்க முருகர்கிட்ட சரண்டர் பண்ணி அவரே வந்து பண்ணது தான் இந்த ப்ராஜெக்ட் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப நாளாக திருச்செந்தூர் கோவிலை கொலுவில் கொண்டு வரணும்னு ஆசை இருந்தது. ரொம்பவே முருகரை ப்ரே பண்ணி அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நீ தான்ப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மொத்தமாக சரண்டர் பண்ணி பண்ண தீம் தான் இந்த திருச்செந்தூர் கோவில். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டு நான் இதை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது. நான் ஆக்சுவலாக முருகர்கிட்ட என்ன வேண்டினேன்னா இந்த கோவிலை பார்த்துட்டு ஒருத்தருக்காவது ஒன்றை தரிசனம் பண்ண அந்த ஒரு ஃபீலிங் வரணும் முருகா நான் வேண்டிட்டேன். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்த அத்தனை பேரும் அப்படி சொல்லும் போது எனக்கு வந்து மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது. இன்ஃபேக்ட் ரொம்பவே எமோஷனலாக இருந்தது. இப்போ ஒவ்வொருத்தராக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் குழுவெல்லாம் காமிச்சு எல்லாருக்கூடையும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துனோம். எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் வந்து இந்தியாவில் நம்ம எவ்வளோ ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். 9 நாளும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு கொலுவை பார்த்துட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை மிஸ் பண்ணிட முடியுமா? அதனால தான் இங்கே இருக்கிற இந்தியன்ஸ்லாம் நாங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் விடாமல் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுவோம். அதுவும் தனியாக இல்லை, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இது மூலமாக நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளோட கல்ச்சர் தெரியும், என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்க்கு பின்னாடி என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத நம்ம தெரியப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கள்லாம் சேர்ந்து பாட்டெல்லாம் பாடினாங்க. இவ 4 பேருமே ஒன்றா வந்து எங்கள் அக்கா கிட்ட தான் பாட்டு கற்றுக்கிறா. ಶಿವ ತಾಂಡವ ಕೇಳಿ ವಿಲಾಸ ಶಿವ ಮೋಹನ ಪುಣ್ಯಮಯಿಲ್ ವಾಹನ ಕುಮರ ಗುರುವರ ಷಣ್ಮುಗ ವಡಿ ವೇಲವ ಷಣ್ಮುಗ ವಡಿ ವೇಲವ ಷಣ್ಮುಗ ವಡಿ ವೇಲವ திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலமிழங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக पावनमूर्ते गणपति आपत्तिக்கு வேறு தெய்வம் ஆயை நம பூங்கடல்தே அமுத உலகோடி நன்றி. ஹாப்பி நவராத்திரி. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த டே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இப்போ எங்களோட கொலு விசிட்ஸை பார்க்கலாமா? இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்த மாதிரி நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீட்டுக்கு போனோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் போய் நாங்கள் எப்படி பாட்டு பாடி அந்த கொலுவெல்லாம் பார்த்துட்டு வந்தோங்கிறத பார்க்கலாம். நீங்களும் பாருங்கள், எங்கள் யூஎஸ்ஏல நாங்கள் இந்தியன்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி கொலு வச்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறோங்கிறது இது மூலமாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். राजीवलोचन रघुनंदना दशरथ तनया रघुनंदना நாங்கள் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போகும்போதும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணின்னு போனோம். அதுவே ஒரு தனி ஜாலி தானே.
vlog உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from everyone.